الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في قرآنه الكريم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم كل مسكر خمر وكل مسكر حرام وكما قال عليه الصلاة والسلام. சங்கைக்குரிய கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறையன்பு சகோதரர்களே, இன்றைய குத்துபாவுடைய தர்ஜுமா போதை வஸ்துக்கள் பாவிப்பது சம்பந்தமாக இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடும், இஸ்லாம் எந்த அளவுக்கு அதை தடுக்குகிறது என்பது சம்பந்தமான விடயங்களும், போதை பொருட்களிலிருந்தும் போதை வஸ்துக்கள் பாவிப்பதிலிருந்தும் எவ்வாறு தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தமான சில விடயங்கள் அலசி ஆராயப்பட இருக்கிறது. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், விசுவாசிகளே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், இன்னும் நீங்கள் நேர்த்தியான நேர்மையான பேச்சுக்களை மாத்திரமே பேசுங்கள், உங்களுடைய அமால்களை உங்களுக்காக வேண்டி அல்லாஹ் சீராக்கி தருவான், உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து தருவான். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் யார் வழிபட்டு வாழுகிறார்களோ, கட்டுப்பட்டு வாழுகிறார்களோ, அவர்கள் வெற்றியாளர்களாக மகத்துவமான வெற்றி பெற்றவர்களாக ஆகிவிடுவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார். அன்பானவர்கள், இன்னும் ஒரு வசனத்தில் இவ்வாறு சொல்கிறான், وَلَقَدْ كَرَّمْنَا بَنِي آدَمَ وَحَمَلْنَاهُمْ فِي الْبَرِّ وَالْبَحْرِ وَرَزَقْنَاهُمْ مِنَ الطَّيِّبَاتِ وَفَضَّلْنَاهُمْ عَلَى كَثِيرٍ مِّمَّنْ خَلَقْنَا تَفْضِيلًا. நாங்கள் ஆதமுடைய மகனான ஆதமுடைய சந்ததியான இந்த மனிதர்களை மிக கண்ணியமானவர்களாக படைத்து வைத்திருக்கிறோம். இன்னும் அவர்களை பூமியிலேயும் கடலிலேயும் நாங்கள் சுமந்தோம், அவர்களுக்கு ரிஸ்குகள் அளித்தோம், நல்லவற்றை தையிபானவற்றை அழகானவற்றை அவர்களுக்கு நாங்கள் ரிஸ்காக கொடுத்தோம். இன்னும் நாங்கள் படைத்த அதிகமான படைப்பினங்களை விட அவர்களை சிறந்தவர்களாக ஆக்கி வைத்தோம் என்பதாக ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறார்கள். ஆகவே அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் இந்த மனிதர்களை எல்லா படைப்பினங்களை விடவும் சிறந்தவர்களாக ஆக்கி இந்த மனிதர்களுக்கு என்று சொல்லி புத்தியை கொடுத்திருக்கிறார். எனவே மார்க்கம், வானத்திலிருந்து அருளப்பட்ட மார்க்கங்கள், ஷரியத்துகள் எல்லாம் சொல்லுகிறது, மனிதர்கள் புத்தியை பேதலிக்கக்கூடிய, புத்தியை இல்லாமலாக்கக்கூடிய விடயங்களில் ஈடுபடக்கூடாது என்பது விடயமாக மிக அழகான போதனைகளை சொல்லி தந்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே முஸ்லிம்களாகிய நாங்களும் எங்களுடைய புத்திகள் சீரழிக்கப்படக்கூடிய எந்த விடயங்களிலும் ஈடுபடக்கூடாது. ஏனென்றால் மார்க்க கடமைகள் கூட கடமையாக்கப்படுவது சீரான புத்தி இருக்கக்கூடியவர்களுக்கு தான். யாருக்கு அக்கல் சீராக இல்லையோ, யாருக்கு புத்தி சீராக இல்லையோ, அவர்கள் முக்கல்லஃபுகளாக கூட கருதப்பட மாட்டார்கள் என்பது நாங்கள் அறிந்த விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா காரியங்களும் அமைய பெறக்கூடிய மிக முக்கியமான அம்சம் இந்த புத்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. மனிதனுடைய வெற்றிக்கு காரணம் புத்தியாக இருக்கிறது. மனிதர்கள் உலகத்திலே ஏதாவது சாதனைகள் படைக்க வேண்டும் என்றால் அதற்கு தேவையாக கூடிய காரணம் இந்த புத்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே தான் அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கம் மனிதர்களுடைய புத்தியை சீரழிக்கக்கூடிய காரியங்களை ஹராமானதாக தடை செய்து வைத்திருக்கிறது. ஏன்? மனிதர்கள் அவர்கள் படைக்கப்பட்ட நோக்கத்திற்காக வேண்டி செயல்பட வேண்டும் என்பதற்காக. ஆகவேதான் புத்தியை பேதலிக்கக்கூடிய, புத்தியை இல்லாமலாக்கக்கூடிய இந்த போதை பொருட்களை இஸ்லாம் எங்களுக்கு ஹராமானதாக தடை செய்து அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி தந்து கொண்டிருக்கிறான். அல் குர்ஆனில் எவ்வாறு சொல்லுகிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏ விசுவாசிகளே, இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலிஷ் ஷைத்தான். விசுவாசிகளே, மதுபானங்களும் அதே போன்று சூதாட்டமும்
அதே போன்று சிலை வணக்கமும், அதே போன்று அம்புகளை ஏந்தி குறிப்பார்க்கக்கூடிய இந்த விடயமும் ஷைத்தானுடைய அருவருக்கத்தக்க செயலாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அவற்றை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் வெற்றியாளர்களாக மாறுவீர்கள். நீங்கள் வெற்றி பெறுவதற்காக வேண்டி முன்னால் சொல்லப்பட்ட விடயங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதாக ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு அங்கே மதுபான விடயமாக, போதை வஸ்து விடயமாக எங்களுக்கு மிக பயங்கரமான ஒரு எச்சரிக்கையை சொல்லி தந்து கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்லுகிறார்கள், குல்லு முஸ்கிரின் ஹம்ருன் வ குல்லு முஸ்கிரின் ஹராமுன். புத்தி சுவாதீனத்தன்மை இல்லாமலாக்கக்கூடிய, போதை தன்மை உண்டு பண்ணக்கூடிய எல்லா விடயங்களும் மதுபானமாகும், எல்லா மதுபானங்களும் ஹராமாகும் என்பதாக மிக தெளிவாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு உம்முல் ஹபாயித் என்பதாக, அதாவது கெட்ட விடயங்களில் தலைமை வகிக்கக்கூடிய பாவம் என்பதாக இந்த மதுபானத்தை நோக்கி சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆகவேதான் அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் மனிதர்களுக்கு நலவான விடயங்களை ஹலாலாக்கி இருக்கிறது, தவறான விடயங்களை ஹராமாக்கி இருக்கிறது. குர்ஆன் சொல்லுகிறது, வயுஹில்லு லஹுமுத் த்வய்யிபாத் வயுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயிஸ். அவர்களுக்கு நல்ல விடயங்கள், ஆகுமான விடயங்கள் ஹலாலானதாகவும், ஹபீஸ்கள், மோசமான கெட்ட விடயங்கள் ஹராமானதாகவும் அல்லாஹ் ஆக்கி தந்து வைத்திருக்கிறார். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆகவே நாங்கள் இப்படிப்பட்ட மனிதனுடைய புத்தியை சீரழிக்கக்கூடிய, கெட்ட விளைவுகள் உண்டு பண்ணக்கூடிய போதை வஸ்துக்கள் இருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். இப்போது நாங்கள் பார்ப்போம், மனிதர்கள் எவ்வாறு இந்த பழக்கத்துக்கு அடிமையாகிறார்கள், அதற்கான காரணங்கள் என்ன. சில காரணங்களை கண்டுபிடித்து சொல்லி இருக்கிறார்கள். அதிலே மிக முக்கியமான ஒரு காரணமாக சொல்லுகிறார்கள், ஈமான் பலகீனமாகிறது. ஒரு மனிதனுடைய ஈமான் பலகீனமாகிவிட்டால் அங்கே அந்த மனிதன் என்ன செய்வான்? ரப்பை மறந்து விடுவான், தன்னை படைத்தவனை மறந்து விடுவான். அதே போன்று பள்ளிகளோடு உண்டான தொடர்புகள் அவரிடத்திலிருந்து தூரமாகிவிடும். அவர்கள் மோசமான மனிதர்களோடு சகவாசம் கொள்ள நேர்ந்துவிடும், சந்தர்ப்பங்கள் அமைந்துவிடும். அப்படியே என்ன நடக்கும் என்று சொன்னா, சற்று சற்றாக சிகரெட், அதுக்கு பின்னால் அது கங்கள் இருக்கக்கூடியது, அது கங்கள் இருக்கக்கூடியது என்று சொல்லி மதுபான பழக்கங்களுக்கு, போதை வஸ்துக்களுக்கு அடிமையாக கூடியதை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானை பலமாக வைத்துக் கொண்டிருக்கிறது மனிதர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது காரணமாக சொல்லுகிறார்கள், ஒழுங்கான தர்பியத்து கிடைக்காமை, பெற்றோர்களுடைய வளர்ப்பு சரியில்லாமை. சில பெற்றோர்கள் குழந்தைகள் எவ்வாறு வளர்கிறார்கள் என்பதை பார்ப்பது கிடையாது. அவர்கள் எப்படி வேணாலும் வளர்ந்து போகட்டும் என்று சொல்லி பொதுபோக்குத்தனமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாகவும் சில குழந்தைகள் போதை பழக்கங்களுக்கு அடிமையாக விடுகிறார்கள். சில பெற்றோர்களை பார்க்கிறோம், 2-3 சகோதரர்கள் இருந்தால் சில பேருக்கு அழகான முறையில் அவர்கள் நடந்து கொள்கிறார்கள், இன்னும் சில பேரை கவனிப்பது கிடையாது. இப்படியான சந்தர்ப்பங்கள் நிகழும் பொழுது அந்த குழந்தைகள் உள ரீதியாக பாதிக்கப்பட்டு, உள ரீதியாக அவர்கள் வெறுப்படைந்து கெட்ட நண்பர்களோடு சகவாசம் கொண்டு அங்கே மோசமான விளைவுகளை சந்திக்கக்கூடிய நிகழ்வுகளை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். அன்பானவர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மது பழக்கங்களுக்கு, போதை வஸ்துக்களுக்கு அடிமையாக கூடிய மூன்றாவது ஒரு காரணத்தை சொல்லுகிறார்கள், கெட்ட நண்பர்கள். இவர்கள், இந்த கெட்ட நண்பர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, இவர்கள் தான் மஃபாத்திஹுஸ் ஸூ, கெடுதிகளின் திறப்புகள், சாவிகள் என்பதாக சொல்லுகிறார்கள். ஆக எங்களுடைய குழந்தைகள் எப்படிப்பட்ட நண்பர்களை பழகிறார்கள், எப்படிப்பட்ட நண்பர்களோடு அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல்கள் இருக்கிறது என்பதை ஒவ்வொரு பெற்றோர்களும் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏன், கெட்ட நண்பர்கள் அவர்களை நல்ல வழியின் பக்கம் ஒருபோதும் விட்டு செல்ல மாட்டார்கள். எப்படியாவது அவர்களையும் மண்ணை வாரி போடுவதற்கான செயல் திட்டங்களில் தான் ஈடுபடுவார்கள் என்பதை நாங்கள் அனுபவ ரீதியாக கண்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று இந்த போதை வஸ்து அடிமையாக கூடியவர்களில் அதிகமானவர்கள் அடிமையாக கூடிய விதம் எவ்வாறு என்று சொன்னால், டெஸ்ட் பண்ணி பார்க்கிறது.
ஒரு தஜ்ருபா, சும்மா பார்ப்போம் இதில் என்ன இருக்கு என்று சொல்லி. ஒரு பையனுக்கு ஒரு டம் அடிச்சு பார்ப்போம், அவனும் அடிக்கிறான் இவனும் அடிக்கிறான், நானும் என்ன செய்வோம் இன்னொரு டெஸ்டிங் ஒன்று கொடுத்து பார்ப்போம் என்று சொல்லி ஆரம்பத்தில் ஒரு தடவை குடித்து பார்க்கிறார், அதற்கு பின்னால் குடித்து பார்க்கிறார். அப்படி காலப்போக்கில் என்ன நடக்கிறது, அதற்கு அடிமையாக மாறிவிடுகிறார்கள். ஆகவே அன்பானவர்களே, இதிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். கெட்ட விடயங்களை டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. நல்ல விடயங்களை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், அதிலே சிறப்பும் சீரான விடயங்களும் கிடைக்கும். எனவே இப்படிப்பட்ட விடயங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கிறதிலிருந்து மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதிகமானவர்கள் 90% அதிகமானவர்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்க போய் தான் இந்த அநியாயத்திலே விழுந்திருக்கிறார்கள் என்று சில புள்ளிபரங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அன்பான சகோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று இந்த போதை வஸ்துக்கு அடிமையாக கூடியவர்கள் சிலர் ஊடகங்களில் காட்டப்படக்கூடிய அந்த காட்சிகளை வைத்து சில நடிகர்கள் அதை குடிப்பதை போன்று, அதை ஒரு டிசைன் போட்டு ஏதாவது ஒரு ஆக்ஷன் போட்டு குடிப்பதை போன்று அந்த காட்சிகள் காட்சிப்படுத்தப்படுகிறது. வாலிபர்கள் அதை நோக்குகிறார்கள், பார்க்கிறார்கள். எனவே அவருடைய உள்ளத்திலே இது போன்று நானும் செய்து பார்க்க வேண்டும் என்ற அந்த ஆசை தோன்றுகிறது. இவ்வாறு சில வாலிபர்கள் இந்த வழியிலே, தவறான வழியிலே செல்லுகிறார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்களும் பார்க்கிறோம். அந்த மதுபான காட்சிகள் செல்லக்கூடிய நேரத்திலே கீழே போடுவார்கள், இது உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கும் என்பதாக. அதே நேரத்தில் சிகரெட் பாக்ஸை எடுத்துக்கொண்டால் அதிலும் எழுதப்பட்டிருக்கிறது, இது கேன்சரை உண்டு பண்ணும் என்பதாக, புற்றுநோயை உண்டு பண்ணும் என்பதாக. அவ்வாறு செய்துவிட்டு அதனை காட்சிப்படுத்துகிறார்கள். ஆக அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமியர்களாகிய நாங்கள், ஈமானிய எண்ணம் கொண்டவர்கள் நாங்கள், ஒருபோதும் இப்படிப்பட்ட இந்த ஊடகங்களுடைய சதியில் சிக்கி அங்கே அந்த நடிகர் இதை செய்கிறார், இந்த பிரபலியமானவர் செய்கிறார் என்று சொல்லி அது போன்ற எங்களுடைய வாலிபர்கள் நடந்து விடுவதற்கு முயற்சி செய்யக்கூடாது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா எங்கள் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. இந்த பயங்கரமான முசீபத்துகளிலிருந்து எங்களுடைய குடும்பத்தையும், எங்களுடைய ஊரையும், எங்களுடைய சமூகத்தையும், எங்களுடைய நாட்டையும், பூரா உலகத்தையும் பாதுகாத்தல் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.